மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் ஒரு பெரிய ஃபேமிலியே தங்குற மாதிரி ஒரு வீடு பார்த்தாலே 1,50,00,000 ரூபா 1 கோடி ரூபா சொல்கிறாங்க. நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடம்பரமான வசதியான வீடே கிடைக்காதான்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடை வந்து ஒரு டைம் வந்து பாருங்கள். ஜென்மத்துக்கு மறக்கவே மாட்டேங்க. ஏன்னா மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் வசதியான ஒரு வீடுங்க. வீட்டுக்கு 2 லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 16க்கு 16ங்கிற அளவில் இருக்குது. 2 கார் நிற்கிற மாதிரி பார்க்கிங் ஏரியா இருக்குது. கிச்சன் கம் டைனிங் நல்லா வசதியாக கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். இது போக பால்கனி ஏரியா, அவுட்ரு பாத்ரூம் இதெல்லாமே கொடுத்து ஒரு சூப்பரான இன்டீரியர்க்கோட வசதியான பிளானிங்கோட இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீட்டை என்ன விலை கொடுக்குறாங்க, எந்த லொகேஷனில் கட்டியிருக்காங்க, இது எல்லாமே ஒவ்வொன்றா போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான லேண்ட் ஏரியாவில் 32க்கு 40ங்கிற நீலகாலத்தில் 2300 ஸ்கொயர் ஃபீட் 3 சென்ட் இடம் 2300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. என்ட்ரன்ஸ்லேயே ஆர்ச்சு, தார் ரோடு, ட்ரைனேஜ், ஸ்ட்ரீட் லைட்டு, அது போக இபி இது எல்லாமே அடிப்படையான வசதி வந்துருச்சு. நல்ல தண்ணிக்கான கனெக்ஷனும் எடுத்துகிட்டு இருக்காங்க. வீடுகள் எல்லாம் வந்துருச்சுங்க. ஸோ கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீடு கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது. இது வீட்டுக்கான ஃப்ரண்ட் டெலிவிஷனுங்க. இந்த இடத்துல வந்து ஆரஞ்சு வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. யூ ஷேப்பில் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் பால்கனி ஏரியா ஃப்ரண்ட் டெலிவிஷனில் தெரிகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக ஏகப்பட்ட ஸ்பாட் லைட் நல்லா பிரம்மாண்டமான ஒரு ஃப்ரண்ட் டெலிவிஷன் அமைஞ்சிருக்கு. முன்னாடியெல்லாம் கார்டன் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கார் போகிறதுக்காக ஒரு பெரிய ரேம்பே இருக்குது இங்கே. அது போக விக்கெட் கேட் இருக்குது. கார் போகிறதுக்காக ஒரு பெரிய கேட் இருக்குது. விக்கெட் கேட் வழியே உள்ளே போயிடலாம். இந்த கேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா 20க்கு 16ங்கிற அளவில் நல்லா 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்குது. ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாமே அந்த ப்ரௌன் கலர் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து சீலிங் வரைக்குமே அந்த சாண்டல் கலர் தீமில் வெர்டிஃபை டைல்ஸ் வந்து 2x4 சைஸில் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட் இருக்குது. இந்த இடத்துல வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குங்க. நம்ம கார் வாஷ் அப்புறம் ஃப்ளோரிங்லாம் வாஷ் பண்ணுறோம்னா அதுக்கு உண்டான பைப் கனெக்ஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு இபி மாற்று மார்க்ஸ் எல்லாம் அங்கே கடைசியில் இருக்குது. இந்த லெஃப்ட் சைட் செட் பேக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்லா வீட்டை சுற்றி நல்லா 4 பக்கம் நடந்து வர மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு பேக் சைடுல எல்லா பக்கம் இந்த மாதிரி நடந்து வர மாதிரி செட் பேக் ஏரியா இருக்குது. இது வந்து வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம்ங்க. நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. 8க்கு 4ங்கிற அளவில் இண்டியன் க்ளாஸர் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நீங்கள் வந்து பார்க்க முடியும் வீட்டுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்கன்னு. இது வீட்டோட மெயின் டோருங்க. இந்த வீட்டோட கார் பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா போர்வெல், வாட்டர் சம்ப் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. மெயின் டோரில் ஆரம்பித்து அந்த விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான தீமில் கிரானைட் ஃபினிஷிங் அட்டகாசமாக ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாமே சைட் பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து இங்கேயும் 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுலேயுமே கிரானைட் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. நல்லா ஹெவியான தேக்கு மரத்தில் ரெடி பண்ணியிருக்க டோர் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா 16க்கு 16ன்னு நல்லா பெரிய லிவிங் ஹால் வந்திருக்கு. இது வீட்டுக்கு இது போக ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெரிய லிவிங் ஹால் இருக்குது. அது 16க்கு 16 தான். ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒயிட் கலர் தீமில் மார்மரேட் டிசைன்ஸில் 2x4 வெர்டிஃபைட் ஆயிடுச்சும். சீலிங்கில் டைமண்ட் ஷேப் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. மைல்டாக இருக்கிற மாதிரியான அந்த கோல்டன் பாம் கலரில் ஸ்டெப் லைட்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் இருக்குது. இங்கே இருக்கிற விண்டோஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி உட்டன் விண்டோஸ் தான் அந்த ஹாலில். அதுபோக மல்டிமீடியா டிவின்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரு லூவர் பேனல் டிசைன்ஸு, மார்மேட் டிசைன்ஸு, ஒயிட் வித் அந்த ப்ரௌன் கலர் தீமில் இருக்குது. அட்டகாசமாக ஃபினிஷிங்காக இருக்குது. ஒரு பெரிய டிவி மவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டிவி போர்டு, கீழே பேஸ் கேபினெட்டு, சைடில் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃபு, உட்டன் பார்ட்டிஷன் செஞ்சுருக்காங்க. அப்போது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அழகாக வந்திருக்கு. சீலிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபால் சீலிங்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி டிவி யூனிட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான கலர் தீமில் மேலேயும் லூவர் பேனல் டிசைன்ஸு ஃபோக்கஸ் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா கேபினெட் இருக்குது. படையெல்லாம் போட்டுக்கிற மாதிரியான இங்கே ஒரு ப்ரொவிஷன்ஸு. அது போக ஸ்டோரேஜ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ட்ராயர் கொடுத்துருக்காங்க. இது போக கீழேயும் ஷெல்ஃபோட ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சிஎன்சி லேசர் டிசைன்ஸோட அந்த பூஜா கேபினெட்டோட டோர் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் நல்லா வெளிச்சமாகவும் வென்டிலேஷனாகவும் ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. அடுத்து நம்ம கிச்சன் கம் டைனிங் பார்த்துடலாம். கிச்சன் கம் டைனிங்க்கும் பெட்ரூமுக்கும் போகிற மாதிரி ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி கொடுத்து ஒரு இந்த சைடு திரும்பிட்டோம்னா கிச்சன் கம் டைனிங் வந்துடலாங்க. இங்கே வந்து 10க்கு 16ங்கிற அளவில் வீட்டோட அக்னி மூலையில் இந்த வீட்டோட கிச்சன் இருக்குது. கிச்சனையுமே பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி ஃபினிஷிங்கில் மாடுலர் கிச்சனாக ரெடி பண்ணியிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போடு இருக்குங்க. எல் டைப்பில் ஒரு உடன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் மாட்டியிருக்காங்க. இந்த சைடில் வந்து ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாங்க. உள்ளே வந்து டெக்கரேட்டிவ் பீசஸ் எல்லாம் வச்சுட்டோம்னா அதுக்கு மேலே லைட் வந்து அதில் ப்ரொஜெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பை. கிச்சனை பொறுத்த வரைக்கும் அக்னி மூலையில் இருக்குது. யூ ஷேப்பில் அழகாக ஒரு கவுண்டர் டாப் ஒயிட் கலர் மார்மரேட் டிசைன்ஸில் இருக்கிற மாதிரி கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல கலர் தீமில் காப்பர் ஹேண்ட்ரல்ஸ் வித் லைட் லாவெண்டர் கலரில் இந்த கலர் தீமில் வந்து மாடுலர் கிச்சன் வந்து அழகாக ஃபினிஷ் ஆகிருக்கு.
ஸோ கவுண்டர் டாப்பு, அந்த மாடுலர் கிச்சனுக்கு உண்டான இன்டீரியர் இது எல்லாமே கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் பாதையும், மேலே வந்து 2x4 வெட்டிபை டைல்ஸ் பாதையும், இந்த மாதிரியான டிசைன்ஸ் தீமில் வந்து வால் ஃபுல்லாமே வால் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக கிச்சனில் ஒரு விண்டோ, அதுபோக இந்த சைடில் ஒரு விண்டோ இருக்குது. டைனிங் ஏரியா இருக்கும் கிடைக்கிற மாதிரி. ரெண்டுமே உட்டன் விண்டோஸ் தான். டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் மிஷின் இருக்குது. கிச்சனில் பார்த்தீங்களா மாடுலர் கிச்சன் தீம் தகுந்த மாதிரியே இங்கேயும் லேப்ட் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில்ஸும் அந்த மாதிரி காப்பர் தீமில் தான் இருக்குது பாருங்களேன். ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் 10x16 நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாமே இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளஸ் டைப் போட்டு டோராக மாட்டி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் 10x16 அளவில் இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மார்மேட் டிசைன்ஸுங்க. ஃபுல்லாமே அந்த ஷீட் தான், மைக்கா ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் இருக்குது. மிரர், ட்ரெஸ்ஸிங் மிரர் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து இன்பில்டாக இருக்குது. அப்புறம் உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் வந்து வாட்டர் ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டடி டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்க. லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் ஒர்க்கும் இருக்குது. வென்டிலேஷனுக்காக இங்கேயும் ரெண்டுமே உட்டன் விண்டோஸ் தான். அது போக வால் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து கிரானைட் ஷெல்ஃபை ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போது ஏசி மாட்டிக்கிற ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாமே இந்த பெட்ரூமில் இருக்குது. இது வந்து பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம்ங்க. டோர் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் பிவிசி டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 4x6 அளவில் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் இருக்குங்க. பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஷவர் யூனிட்டு, ஹேண்ட் வாஷ் மிஷினு, வெஸ்டர்ன் கிளாசட் இது எல்லாமே இருக்குது. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸு, வென்டிலேட்டருக்கான அந்த விண்டோஸு, ஃபேனு எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இது போக வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய லிவிங் ஹாலும் 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். சைடு ஹேண்டில்ஸ் எல்லாம் பாருங்கள் உட்டன் தீமில் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் ஹேண்டில்ஸோடு இருக்குங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட் கிரானைட் தான், கிளாஷி இல்லை, ஸ்கிட் ஆகாமல் இருக்கும். ஸோ அது மாதிரி ஆன்டிஸ்கிட் கிரானைட் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒய்டராக இருக்குது இந்த ஸ்டெப்பு பொறுத்த வரைக்கும். இங்கேயும் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துலேயே பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்காக ஃபிக்ஸ்டு விண்டோ, ரெண்டுமே உட்டன் விண்டோஸ் தான் மாட்டி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கே மிகப்பெரிய ஒரு லிவிங் ஹால் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 16x16 நல்லாவே ஒரு வசதியான ஒரு லிவிங் ஹால் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த கோல்டன் கலர் தீமில் ஸ்ட்ரிப் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க் ஜிப்சம் போர்டு செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்குது. டிவி விண்டோ வந்து அட்டகாசமான தீமில் வந்து சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஒயிட்டு, க்ரீனு, அப்புறம் அந்த லூவர் பேனல் டிசைன்ஸில் மார்மேட் தீமில் இருக்குது. இது வந்து செகண்ட் பெட்ரூம்ங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இப்போ செகண்ட் பெட்ரூம் ரீச் ஆகிறோம். கீழே நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்த மாதிரி அதே சைஸ் தான், 10x16 அளவு தான் இருக்குது. இங்கே வந்து ப்ளூ வித் ஒயிட் கலர் தீமில் இந்த மாதிரி வார்ட்ரோப் கபோர்டு, லேப் கபோர்டு, ஸ்டடி டேபிள், வால் ஷெல்ஃபு இதெல்லாமே இந்த மாதிரியான கலர் தீமில் ரெடி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இங்கேயும் 2 விண்டோஸ் இருக்குது. இது வந்து செகண்ட் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம். ரொம்ப பெருசு, 10x4 அளவில் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஹேண்ட் வாஷ் பேஷன், பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்டில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயும் கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேக் சைடில் வந்து வீட்டோட தேர்ட் பெட்ரூம் இருக்குங்க. தேர்ட் பெட்ரூமும் 10x16 தான். இங்கேயும் வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வால் ஷெல்ஃப் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் இது 10x4 நல்லா பெருசாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாலுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. க்ரீன் வித் டார்க் கலர் தீமில் ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் டைல்ஸும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது போக வீட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கவர்ட் பால்கனி ஏரியா இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க. உட்டன் டோர் தான். டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு பால்கனி ஏரியாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனில் கவர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். சீலிங்கில் வந்து இங்கே வந்து ஊக்கெல்லாம் மாட்டி வச்சுட்டு அந்த ஊஞ்சல்லாம் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஊக்கெல்லாம் இருக்குது. சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. எல் டைப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டஃப் அண்ட் கிளாஸ் மாட்டி வச்சுருக்காங்க. ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின்லாம் அங்கே வச்சுக்கலாங்க. அதுக்கு உண்டான பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் அங்கே மாட்டி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி செக்டு பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய மெட்டல் ஸ்டேர் கேஸ். ஸ்டெப்ஸ் ஏறி டெரஸ் வந்துட்டிங்கன்னா அந்த இடத்துல 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டிக்ஸு, துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை லொக்கேஷனில், அந்த மெயின் ரோட்லேருந்து மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் லொக்கேஷனில் தான் இருக்குது. சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு சுற்றியுமே பாருங்கள், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, நிறைய வீடுகள் வந்துருச்சு. ஸோ இந்த மெயின் ரோடு பக்கத்துலேயே கடை இருக்குது. ஸோ
ஸோ நல்ல ஒரு லொக்கேஷனு. இந்த வீட்டோட பிளான் எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 88 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டீமோட நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.